சமய அனுஷ்டானங்களுக்கு முக்கியத்துவம் அளித்து புதுவருட பிறப்பை மக்கள் வரவேற்று கொண்டாடி வருகின்றனர். புதுவருடத்தை வரவேற்பதற்காக கொழும்பின் பல்வேறு பகுதிகளில் மக்கள் நேற்று நள்ளிரவு கூடியிருந்தனர். கொழும்பு காலி முகத்திடலில் இடம்பெற்ற வான வேடிக்கைகள் மக்களை அதிகம் கவர்ந்திருந்தது. கல்கிசை கடற்கரையிலும் வான வேடிக்கைகள் வருடப்பிறப்பை அலங்கரித்தன. ஆங்கில வருடப்பிறப்பை முன்னிட்டு கொழும்பு கொச்சிக்கடை ஸ்ரீ பொன்னம்பல வாணீஸ்வரர் ஆலயத்தில் விசேட பூஜை வழிபாடுகள் இடம்பெற்றன. நல்லைக்கந்தன் ஆலயத்தில் நடைபெற்ற பூஜை வழிபாடுகளிலும் இன்று காலை முதல் அதிகளவானவர்கள் கலந்து கொண்டிருந்தனர். யாழ் புனித மரியனை ஆலயத்தில் இடம்பெற்ற புதுவருட திருப்பலி ஆராதனையில் பெருமளவானவர்கள் கலந்து கொண்டிருந்தனர். யாழ் மறைமாவட்ட ஆயர் ஜஸ்டின் ஞானப்பிரகாசம் ஆண்டகை தலைமையில் திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்பட்டது. வவுனியா குருவன்காடு காளி கோயிலில் விசேட பூஜைகள் இடம்பெற்றன. உங்களுடைய உரிமையை நீங்கள் நல்ல முறையிலேயே மட்டக்களப்பு புளியந்தீவு புனித மரியாள் தேவாலயத்தில் விசேட ஆராதனைகள் இடம்பெற்றன. மட்டக்களப்பு மறைமாவட்ட ஆயர் பொன்னையா ஜோசப் ஆண்டகையின் தலைமையில் திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்பட்டது. வரலாற்று சிறப்புமிக்க மட்டக்களப்பு அபர்தகளி ஸ்ரீ மாபாங்க பிள்ளையார் ஆலயத்தில் இடம்பெற்ற விசேட பூஜைகள் எமது கேமராவில் இவ்வாறு பதிவானது. அம்பாறை சொரிக்கல் முறை திருச்சிலுவை திருத்தலத்தில் புத்தாண்டு விசேட திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்பட்டது. திருக்கோணமலை ஸ்ரீ பத்திரகாளி அம்மன் கோயிலில் நடைபெற்ற வழிபாடுகளிலும் பெருந்திரளான பக்தர்கள் கலந்து கொண்டிருந்தனர். புத்தளம் கட்டைக்காடு புனித சவேரியார் ஆலயத்தில் நள்ளிரவு விசேட ஆராதனைகள் இடம்பெற்றன. ஹட்டன் ஸ்ரீ மாணிக்க பிள்ளையார் ஆலயத்தில் நடைபெற்ற புதுவருட பூஜை வழிபாடுகளைத் தொடர்ந்து சுவாமி உள்வீதி உலா நடைபெற்றது. பெருமளவான பக்தர்கள் பூஜையில் கலந்து கொண்டிருந்தனர்.